இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன், இந்த பக்கம் தமிழிசை சவுந்தரராஜ், இந்த பக்கம் அண்ணாமலை, இந்த பக்கம் சீமான், இந்த பக்கம் உதயநிதி, இந்த பக்கம் தாமோ அன்பரசன், ஸ்டாலின், அப்புறம் திருமாவளவன். ஒன்றும் இல்லாத லெட்டர் பேட் தனி அரசு இருக்கார் இல்லையா, அவரு கூட அட்டாக் பண்ணுறாரு விஜய். ஆனால் விஜய் யாரையாவது அட்டாக் பண்ணியிருக்காரா பார்த்தீங்களா? அவர் நிதானமாக, நான் அவர்கிட்ட ரொம்ப வியந்து பார்க்குறத, இந்த 51 வயசில் இவ்வளோ மெச்சூரிட்டி, இவ்வளோ பக்குவம், இவ்வளோ நிதானம், அப்படியே அமைதியான கடல் மாதிரி இருக்காரு. அவருக்கு எவ்வளோ அழுத்தங்கள் இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு அவங்களுக்கு எரிச்சல் வந்துருக்குது. விஜய் அரசியலுக்கு வரணும், தம்பி வரணும்னு சொன்னவர் இன்னைக்கு தம்பி பின்னால் தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு நம்பி அவர்கிட்ட போயிட்டு இருக்கும்போது, நான் 16 வருஷமாக கடை விரித்து கொண்டிருக்கிறேன், கட்சி நடத்திட்டு இருக்கிறேன், என்ன ஆதரிக்க மாட்டேன்னா எனக்கு இன்னும் 8% ஏற மாட்டேங்குது. இன்னைக்கே தம்பிக்கு பல இடங்களில் பல தொகுதிகளில் 40%, 30%, மினிமமே 25% இருக்குதுன்றாங்க. பொறாமை, பொச்சரிப்பு, வயிற்றெரிச்சல். அவரை கேவலமாக விமர்சனம் பண்ணுறாங்க பொது வெளியில், விஜயையும் அவர் கட்சியையும். அவங்க பார்த்தீங்கன்னா 99% இதுவரையில் ஒரு தேர்தலிலும் போட்டியிடாத, ஒரு முறை கூட ஆட்சிக்கோ அதிகாரத்துக்கோ வந்துடாத ஒரு கட்சியின் மேலே அவங்க முழு தாக்குதலை பண்ணுறாங்கன்னா அதுக்கு பொறாமை மட்டுமல்ல. ரெண்டாவது, அவங்க இதுவரையில் 16 வருஷத்தில் குருவி மாதிரி சேர்த்து வச்சுருந்தாங்க இல்லையா 8%, அதில் பாதிக்கும் மேலே அவர்கிட்ட போயிடுச்சு இப்போவே களத்தில். இந்த துரைமுருகன் ஆபாசமாக பேசுகிறாரு. உங்களுக்கு நீங்கள் பிரபாகரன், அவருக்கு வாரிசு சீமான் நினச்சிடுங்க. எனக்கு சீமானை பற்றி வேறு அபிப்பிராயம் இருக்குது, புரியுதுங்களா? உங்களுக்கு தலையில் வச்சு கொண்டாடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் எனக்கு அப்படிலாம் இல்லை. எனக்கு அப்படி இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. நியாயப்படுத்தலை. ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற கூட்டத்தில் வேறு அரசியல் கட்சி தோழர்கள் சென்று அதை கலைக்க முயற்சிப்பதோ, அதுக்கு தொல்லை கொடுப்பதோ அநாகரிகம், பண்பாடற்ற செயல். அவங்க ஜனநாயகம், அவங்க கத்திக்கிட்டு இருக்கட்டும். இவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அதுக்கு பதில் சொல்கிறோன்னு போனோம்னா, இப்போ நாம் பன்றியோடு சேர்ந்து நம்ம சண்டை போட்டோம்னா நம்மக்கிட்டேயும் சேரெலாம் ஒட்டிக்கல. விலகி செல்வது புத்திசாலித்தனம், அது பயம் இல்லை, அச்சம் இல்லை. திமுக அவங்கள அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா முத்து இறந்தார்னு சொல்லிட்டு சீமான், அவர் இறந்தவர் வீட்டில் போய் துக்கம் விசாரிக்கல. சித்தரஞ்சன் சாலைக்கு வரார். அவர் வந்தது கூட இல்லை. அவர் வரும்போது ஏவா வேலு இருக்கிறாரு, உதயநிதி இருக்கிறாரு, துக்கம் விசாரிக்க வர்றவர் சொல்லிவிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தாரான்னு தெரியும். அப்போ அங்கே ஒரு டீல் பேசப்பட்டிருப்பதாக நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த துரைமுருகனும் மற்றவங்களும் அந்த கூட்டத்துக்கு அப்புறம்தான் அவங்க நிலை அடியோடு மாறிடுச்சு. இது இன்னும் அவர்களுடைய கட்சியின் சரிவை வேகப்படுத்தும், விரைவுபடுத்தும். அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இங்கே விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கும் டிஜிட்டலாக நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இவங்களுக்கு ஒரு மாதிரியான சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே. அதை நம்ம கடந்து போயிட்டு தான் இருப்போம். இங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் சரி, திமுக தலைவர்களும் சரி, மேடையில் பேசும்பொழுது இவங்க இங்கே இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்களை உணர்ச்சி வயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு மாதிரி கேலி கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரியான தாக்குதல் ஏற்படுது. இந்த போக்கு ஒரு மாதிரியான பதட்டமான சூழல் உருவாக்குது. இப்போ தேனியில் நடந்த விஷயமா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியோட கூட்டத்தில் நடந்த விஷயமா இருக்கட்டும், இது மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரு பதட்டத்தை உருவாக்குது சார். இதை எதை நோக்கி கொண்டு போகிறாங்க அவங்க? அதாவதுங்க, அரசியலில் ஒருத்தருடைய அரசியலை விமர்சனம் செய்வதோ, அவருடைய செயல்பாட்டை விமர்சனம் செய்வதோ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உரிமைங்க. அதை நாகரிகமாகவும் பண்பாட்டோடும் அதை கௌரவமாகவும் செய்யணும். இப்போ ஒரு முதல்வர் பதவியில் இருக்கார், அவரை நம்ம ரொம்ப வல்கரா அல்லது கேலி கிண்டல் செய்யலாமா? அவருடைய அரசியலை விமர்சனம் பண்ணலாம், அவர் அரசின் தவறுகளை சுட்டி காட்டலாம். அதுபோல் நாம் தமிழர் கட்சி, மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாரும் கூட இப்போ விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே அதாவது மர்ம யோகி மாதிரி அவர் இருக்கிறாரு. இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன், இந்த பக்கம் தமிழிசை சவுந்தரராஜ், இந்த பக்கம் அண்ணாமலை, இந்த பக்கம் சீமான், இந்த பக்கம் உதயநிதி, இந்த பக்கம் தாமோ அன்பரசன், ஸ்டாலின், எல்லாருமே அட்டாக் பண்ணுறாங்க. காங்கிரஸில் செல்வ பெருந்தகை, அப்புறம் திருமாவளவன், ஒன்றும் இல்லாத லெட்டர் பேட் தனி அரசு இருக்கார் இல்லையா, அவரு கூட அட்டாக் பண்ணுறாரு விஜயை. ஆனால் விஜய் யாரையாவது அட்டாக் பண்ணியிருக்காரா பார்த்தீங்களா?
அவர் நிதானமாக, நான் அவர்கிட்ட ரொம்ப வியந்து பார்க்குறது, இந்த 51 வயசில் இவ்வளோ மெச்சூரிட்டி, இவ்வளோ பக்குவம், இவ்வளோ நிதானம், அப்படியே அமைதியான கடல் மாதிரி இருக்கார். அவருக்கு எவ்வளோ அழுத்தங்கள் இருக்குது. இன்னும் ஜனநாயகன் படம் கடைசி படம் ரிலீஸ் ஆகலை. எப்போ ரிலீஸ் ஆகுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு சென்சார் போர்டு ஒரு படத்துக்கு பின்னால் இப்படி ஓடின கதையை இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் யாருமே பார்த்துருக்க மாட்டோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, கேவியட் ஃபைல் பண்ணுறாங்க. அதனால் வந்துங்க இவ்வளவு அழுத்தங்கள், இவ்வளவு தனி மனித தாக்குதல், ஆபாச தாக்குதல், வன்மத்தோடு அவரை விமர்சனம் பண்ணுறதெல்லாம் கூட நடந்தாலும் அவர் எவ்வளோ டீசெண்டாக கடந்து போகிறாருங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு முன்னால் நல்லா பேசிகிட்டு இருந்தார். தம்பி வரட்டும், நானும் தம்பியும் சேர்ந்து நாட்டை சரி பண்ணுவோம்லாம் சொன்னார். ஆனால் விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் அவர்கள் சொன்ன கருத்துக்கள், அவர் எடுத்து வைத்த அவருடைய கட்சியின் நோக்கங்கள், லட்சியங்கள், பாதைகள், அதில் மேபி அவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அவர் வேறுபட்டிருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு தனி கட்சி தான் நடத்திட்டு இருக்கார். நாம் தமிழர் கட்சி 16 வருஷமாக நடத்திட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு அதில் கருத்து சொல்லவோ வேறுபடவோ உரிமை இருக்குது. அதில் யாருக்கும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அதை ஒரு தலைவர் 16 வருஷம் அரசியலில் பக்குவப்பட்டேன், தமிழ் தேசியத்துக்காக நிற்கிறேன் அப்படின்றவர் என்ன பேசினார்? அவர் நாகரிகமாக பேச மாட்டார்னு நமக்கே தெரியும். ஆல் பாசிட்டிவ் நெகட்டிவ். பெரியார்கிட்ட பாசிட்டிவ் நிறைய இருக்குது, நெகட்டிவ் கொஞ்சம் இருக்குது. தமிழை காட்டு மிராண்டி முடின்னு சொன்னவர் தான். தமிழர்களை கேவலமாக பேசினவங்க தான். நம்மளை போல கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை காட்டு மிராண்டி முட்டாள்னு திட்டினவர் தான். இப்போ எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய நம்பிக்கை. நீங்கள் கடவுளை விரும்பலாம், விரும்பாமல் போகலாம். நாத்திகம் பேசலாம், ஆத்திகத்தை விரும்பலாம். அது அவங்கவுங்களுடைய தனிநபர் உரிமை. ஆனால் அதை பண்ணுறவங்க முட்டாள், காட்டு மிராண்டி, இப்படியெல்லாம் பேசினவர் தான் பெரியார். ஸோ நல்ல வேலையாக அதனால தான் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றாலும் அவர்கிட்ட சில நெகட்டிவான அம்சங்கள், மக்களுக்கு எதிரான கருத்துக்கள் இருக்குதுன்றதால் தான் விஜய் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் நாங்கள் உடன்படலை அப்படின்ட்டு ஆரம்பத்திலேயே கேவியட் போட்டார். பெரியார் நாங்கள் ஆதரிக்கிறோம், கொள்கை தலைவரை வச்சுக்கிறோம். ஆனால் பெரியார் சொல்கிற பல விஷயங்கள் இந்த மதம் சம்பந்தமாக, இறை நம்பிக்கை அதெல்லாம் நாங்கள் அதை உடன்படலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவங்க எப்படி சொன்னாங்க? பெரியார் மண்ணுன்னு யாரோ சொல்கிறாங்க. சரி, அவங்க ஆர்வத்தில் சொல்கிறாங்க பெரியார் மண். இப்போ ஸ்டாலின் பிரதமர் ஆவார் அப்படின்னு திமுகங்க சொல்கிறாங்க. சில பேர் எப்படி ஆவாருன்றதெல்லாம் யாரும் கேட்காம அவங்க ஆசையை சொல்கிறாங்க. அதுபோல் பெரியார் மண் அப்படின்னு ஈரோட்டை சொல்லுவாங்க, தமிழ்நாட்டை சொல்கிறாங்க. அப்போ அதை நீங்கள் கடந்து போகணும். அதை விட்டுட்டு பெரியாரே ஒரு மண்ணுன்னு சொல்கிறீங்க. 1000 தான் இருந்தாலும் அவருடைய பங்களிப்பு, அவருடைய கான்ட்ரிபியூஷன், எனக்கு நிறைய வேறுபாடுகள் பெரியாரோடு இருக்குது. இந்த மதம் சார்ந்த விஷயங்கள், அது போல் விஷயங்கள். ஆனாலும் அவர் ஒரு பெரியார் சமூக சீர்திருத்தத்துக்காக, பெண்கள் விடுதலைக்காக, சாதி பேதங்களை குறைப்பதற்காக நல்லா பாடுபட்டிருக்காரு. அவர் தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலில் ஆலய நுழைவுக்காக வைக்கமில் போராடி தான் வைக்கம் வீரர்னு ஆனார். அது கேரளாவில் இருக்குது வைக்கம். ஸோ பல நல்ல விஷயங்கள் இருக்குது. நான் எப்பவுமே யாருமே எப்படி மதிப்பிடணும்னா ஒரு தலைவரை, அவர் ஒன்றுமே தெரியாத மண், இல்லை அவர் தான் உலகத்தையே காப்பாற்றிட்டு இருக்கிறார், இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடாது. திருக்குறளில் வள்ளுவர் நமக்கு வழிகாட்டுறாரு. குணம் நாடி குற்றம் நாட்டி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொலை. ஒருத்தங்கிட்ட நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அப்போ தான் அவன் மனிதன், இல்லைன்னா அவன் தெய்வம். இங்கே தெய்வங்கள் யாரும் இல்லை, எல்லாம் மனிதர்கள் தான். அப்போ ஒரு ஆள்கிட்ட நல்ல பாசிட்டிவ் நிறைய இருந்ததுன்னா, 51% நல்லது இருந்தால் அவனை நல்லவன்றோம், 49% கெட்டவன் இருந்தால் அதை கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஒருத்தங்கிட்ட 51% கெட்டது இருக்குது, 49% நல்லதும் இருக்குது. ஆனால் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொலை. வள்ளுவர் நமக்கு சொன்ன வழிகாட்டுதல்ல இன்றைக்கி ஒரு ஆளை நம்ம மதிப்போகிறோம். அப்படி தான் பெரியார்கிட்ட சில குறைகள், தவறுகள் இருக்குது. ஆனால் நல்ல விஷயங்கள், சமூகத்துக்கான விஷயங்கள், தமிழ்நாட்டுக்கான சில விஷயங்கள் எல்லாமே இருக்க. அப்போ அதில் வகையில் தான் அவரை பெரியார்னு சொல்கிறோம். நம்ம அவரை போயிட்டு பெரியாரே மண் அப்படின்னு சொல்கிறது ஒரு நாகரிகமற்ற, பண்பாடற்ற, மற்றவர்கள் உணர்வுகளை புண்படுத்துமே என்ற ஒரு அச்சமே இல்லாமல் பேசுறது தான். இப்போ தலைவரே அந்த மாதிரி இருக்கிறாரு. தலைவர் வழியில் மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழின்னு
சீமானே இந்த மாதிரி. அப்போ விஜய் என்ன சொன்னார்? அவர் அந்த மாநாட்டில் அவர் அறிவித்தோன்னும் தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த சமூகத்தின் இந்த மக்களின் 2 கண்கள்னார். அவர் ஒன்றும் தப்பாக சொல்ல. இப்போ 2 பிள்ளைங்க இருக்குதுன்னா 2 பிள்ளைங்க தான் 2 கண்ணுமா இருந்தானே சொல்லுவாங்க. ஒன்று மேலே தூக்கிட்டு ஒன்றை கீழெல்லாம் இறக்கலையே. அப்போ அதை கடந்து செல்லாமல் சீமான் என்ன பண்ணார்னா, ஒன்று இந்த பக்கம் வா, இல்லைன்னா அந்த பக்கம் வா, நடுவில் நின்னா லாரியில் அடிபட்டு சாவேன்னு சொன்னார். இது எவ்வளோ ஒரு அநாகரிகமான பேச்சு, பண்பாடற்ற பேச்சு, இம்மெச்சூர் ஸ்பீச் அது. ஆனாலும் இன்று வரையில் 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது, விஜய் எந்த இடத்துலாவது அதுக்கு பதில் சொல்லியிருப்பாரா? அவரை குறிப்பிட்டு ஏதாவது சொல்லி, இதுதான் அவருடைய கிரேட்னஸ். இப்போ அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு உண்மையிலே ஒரு அவங்களுக்கு எரிச்சல் வந்திருக்குது. விஜய் அரசியலுக்கு வரணும், தம்பி வரணும்னு சொன்னவர் இன்றைக்கி தம்பி பின்னால் தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு நம்பி அவர்கிட்ட போயிட்டு இருக்கும்போது, நான் 16 வருஷமாக கடை விரித்து கொண்டிருக்கிறேன், கட்சி நடத்திட்டு இருக்கிறேன், என்ன ஆதரிக்க மாட்டேன்னா எனக்கு இன்னும் 8% ஏற மாட்டேங்குது. இன்றைக்கே தம்பிக்கு பல இடங்களில் பல தொகுதிகளில் 40%, 30%, மினிமமே 25% இருக்குதுன்றாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இந்த தாக்குதல் நடத்துகிறாங்களா? பொறாமை, பொச்சரிப்பு, வயிற்றெரிச்சல். இதன் காரணமாக நேற்று வந்த ஆள் இவ்வளோ பேசுகிறான். நம்ம மணிக்கணக்காக நீட்டி முழக்கிறோம் இதிகாசங்கள்லேருந்து இலக்கியங்கள்லாம். ஆனால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பேசிட்டு போகிறார் தம்பி. இவன் பின்னால் இவ்வளோ பேர் போகிறாங்க, இளைஞர்கள், பெண்கள், மக்கள். ஆனால் நம்ம பின்னால் யாரும் வரமாட்டேன்றாங்கன்ற ஒரு பொறாமை. இது ஒன்று. தாம் தமிழர் ஏன் ஆளுங்கட்சியான திமுகவையோ ஆண்ட கட்சியான அண்ணா திமுகவையோ ஒன்றியத்தை 11 வருஷமாக ஆண்டுகிட்டு இருக்கிற பாஜகவையோ தாக்குதல் நடத்தலைன்னு ஏதோ ஒன்று அப்படி தாக்குவாங்க. ஆனால் அவங்களுடைய கூர்மையான தாக்குதல்னால் சொல்ல மாட்டேன், அவரை கேவலமாக விமர்சனம் பண்ணுறாங்க பொது வெளியில். விஜயையும் அவர் கட்சியையும் அவங்க பார்த்திங்கன்னா 99% இதுவரையில் ஒரு தேர்தலிலும் போட்டியிடாத, ஒரு முறை கூட ஆட்சிக்கோ அதிகாரத்துக்கோ இல்லாத ஒரு கட்சியின் மேலே அவங்க முழு தாக்குதலை பண்ணுறாங்கன்னா அதுக்கு பொறாமை மட்டுமல்ல. 2வது, அவங்க இதுவரையில் 16 வருஷத்தில் குருவி மாதிரி சேர்த்து வச்சுருந்தாங்க இல்லையா 8%, அதில் பாதிக்கும் மேலே அவர்கிட்ட போயிடுச்சு இப்போவே களத்தில். அது அவங்களுக்கு தெரியும்ல. அப்போது தங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள், அணிகள், தங்கள் ஆதரவாளர்கள்லாம் கொத்து கொத்தாக விஜய்கிட்ட போயிட்டுருக்காங்கன்போது அந்த எரிச்சல், அந்த கோபம், ஆத்திரம். இது 2வது. 3வது திமுக அவங்கள அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா முத்து இறந்தார்னு சொல்லிட்டு சீமான் அவர் இறந்தவர் வீட்டில் போய் துக்கம் விசாரிக்கல. இப்போ இறப்பு, கல்யாணம்லாம் அங்கே தானே போனோம். நமக்கு தெரியலன்றதுக்காக 4வது இடத்துல போய் விசாரிப்போமா? நமக்கு தெரிஞ்ச இடத்துல. இத்தனைக்கும் முத்து அவர் வாழ்ந்தது, மனைவி, மக எல்லாம் சீமானுக்கு ரொம்ப பக்கத்தான். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு சித்தரஞ்சன் சாலைக்கு வரார். அவர் வந்தது கூட இல்லை. அவர் வரும்போது ஏவா வேலு இருக்கிறாரு, உதயநிதி இருக்கிறாரு, துக்கம் விசாரிக்க வர்றவர் சொல்லிவிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தாரான்னு தெரியும். அப்போ அங்கே ஒரு டீல் பேசப்பட்டிருப்பதாக நான் உறுதியாக நம்புகிறேன். அப்போ அந்த டீல் தான் அதுக்கப்புறம் தான், அதாவது அந்த முதல்வரை அவர் இல்லத்தில் சென்று சீமானும் அவர் தம்பிகளும் இன்க்ளூடிங் திஸ் ஒரு துரைமுருகன் இருக்கார் இல்லையா, அந்த துரைமுருகன் மற்றவங்களும் அந்த கூட்டத்துக்கு அப்புறம்தான் அவங்க நிலை அடியோடு மாறிடுச்சு. திமுகவை கொஞ்சம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவங்க அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸை விஜய் பக்கம் திருப்பிட்டாங்க, ஃபோக்கஸை தாவேக்கா கிட்ட திருப்பிட்டாங்க. அதுக்கு பின்னால் சபரீசன், ஏவா வேலு, அப்புறம் நிறைய விஷயங்கள் இப்போ தான் எல்லாமே விலைக்கு தானே, வாக்குகளையே விலை கொடுத்து வாங்குகிறார்கள், கட்சியையே கூட்டணிக்கு விலை கொடுத்து வாங்குகிற வல்லமை படைத்த கட்சியாக திமுக இருக்குது. அப்புறம் இன்றைக்கி யூடியூப்பில் அவங்களுக்காக பேசுகிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, விளம்பரம் பண்ணுறாங்க. அதில் ஒரு செலவை எடுத்து கொடுத்தா நம்ம நேரடியாக அட்டாக் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இறங்கி அது நமக்கு எதிர் விலையை கொண்டு வந்துடும். அப்போ வேற ஒரு ஆள்கிட்ட சொல்லி நீ அடிப்பா, அவுட் சோர்ஸ் பண்ணுறது. அந்த மாதிரி தான் எனக்கு என்னவோ நாம் தமிழர் கட்சி பண்ணிகிட்ருக்காங்க.
இது இன்னும் அவர்களுடைய கட்சியின் சரிவை வேகப்படுத்தும், விரைவுபடுத்தும். அவங்க வந்து இதுவரையில் அவங்க சேர்த்து வச்சிருந்த அந்த மக்கள் நல்லெண்ணத்தை, ஆதரவை ரொம்ப வேகமாக இழந்துருவாங்க. 2026 தேர்தலில் அவங்க நிச்சயமாக உறுதியாக 50% அவர்களுடைய ஆதரவை, மக்கள் ஆதரவை இழந்துருவாங்க உறுதியாக. அப்படின்னா இன்றைக்கி 8%னா கண்டிப்பாக 4% இப்போவே போயிடுச்சு. இன்னும் 80 நாள் இருக்கு இல்லையா? இதில் இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ எல்லாத்துக்கும் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அதுவும் இந்த துரைமுருகன் வந்துங்க ஆபாசமாக பேசுகிறாரு. ஒரு கட்சி தலைவர், உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, உங்களுக்கு நீங்கள் பிரபாகரன் அவருக்கு வாரிசு சீமான் நினச்சிட்டுங்க. எனக்கு சீமானை பற்றி வேறு அபிப்பிராயம் இருக்குது, புரியுதுங்களா? உங்களுக்கு தலையில் வச்சு கொண்டாடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் எனக்கு அப்படிலாம் இல்லை. எனக்கு அப்படி இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. அப்போது ஒரு தலைவர், கோடிக்கணக்கான பேர் அவர் விரும்புகிறாங்க, இளைஞர்கள், 2 கோடி இளைஞர்கள் மக்கள் விரும்பப்படுகிற ஒரு கட்சி. நம்ம அதை வந்து அவமானப்படுத்தக்கூடாது இல்லையா? அந்த தலைவரை தனிப்பட்ட முறையில் பேசுகிறாங்க, ஆபாசமாக பேசுகிறாங்க. அப்போ நேச்சுரலி தேர் வில் பி ரியாக்ஷன். எல்லாரும் விஜய் மாதிரி நிதானமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் சீமான் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களே கேவலமாக பேசுகிறார். அதுவும் மேடைக்கு மேலேயே அவருடைய எவ்வளோ பேசின ஆடியோவும் பார்த்துருக்கோம் நம்ம. அதாவது நம்ம வந்து அவரை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. ஏன்னா எதுக்காக அப்படி அவர் பேச தான் அவர் மாதிரி ஆட்கள் வளருவாங்க. அவரை விஜய் செய்கிற மாதிரி இக்னோர் பண்ணணும். ஏன்னா அவருடைய அரசியலும் தவறு, அவருடைய தமிழ்நாடு புரிதலும் தவறு, அவர் வந்து போகிற செயல்பாட்டு முறையும் தவறு, அவர் நடத்துகிற இந்த தேர்தல் வியாபாரம் இருக்குது பாருங்கள், 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை போடுறேன்னு, அது ஒரு பெரிய வியாபாரமாக தான் நடந்துகிட்ருக்குங்க. அதனால் எல்லாமே தவறு. அவரை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுறது தான் நல்லது. தாவேகாவினர் கூட என்னுடைய அன்பான, அவங்களுடைய நல்லெண்ண ஆள் என்ற முறையில், வெல்விஷர் என்ற முறையில், தாவேகாவினர் வந்து சீமானையோ அல்லது அந்த துரைமுருகனையோ, இன்னொரு ஆள் இருக்காங்க, இவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அதுக்கு பதில் சொல்கிறோன்னு போனோம்னா, இப்போ நாம் வந்து பன்றியோடு சேர்ந்து நம்ம சண்டை போட்டோம்னா நம்மக்கிட்டேயும் சேரெலாம் ஒட்டிக்கல. விலகி செல்வது புத்திசாலித்தனம், அது பயம் இல்லை, அச்சம் இல்லை. இது மேலே நம்மக்கிட்ட ஒட்டிக்க வேணாமன்றது நரகளை பார்த்து நடந்து அப்படி ஒதுங்கி போகிறோம்ல, அப்படி போயிடணுன்ற. இப்போ தேனியில் நடந்தது நான் பார்த்தேன். இதை சீமானும் அவர் கட்சியும் உணரணும். ஒரு மரியாதைக்குரிய, போற்றத்துக்குரிய ஒரு கட்சி தலைவராக இன்றைக்கி எமர்ஜாக இருக்கிற விஜயை கேவலமாக பேசுனா யாராவது 2 தொண்டனுக்கு கோவம் வராங்கல்ல, தொண்டனுக்கு ஒரு ஆத்திரம் வராங்கல்ல. அவன் வந்து உங்கள் கட்சியில் வந்து கட்சி கூட்டத்தில் நீங்கள் பேசும்போது விசில் அடிப்பான், பிரச்சனை பண்ணுவான்னா இதெல்லாம் எதிர்பார்க்கணும். உடனே உங்களுக்கு காவல்துறை உங்ககிட்ட இருக்குதுன்றதால, ஏன்னா நீங்களே ஏவல்துறை வேலையை தானே பார்த்துட்ருக்கீங்க அரசுக்கு, அதனால் உடனே அரெஸ்ட் பண்ணுறது. நான் அதை நியாயப்படுத்தலை. ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற கூட்டத்தில் வேறு அரசியல் கட்சி தோழர்கள் சென்று அதை கலைக்க முயற்சிப்பதோ, அதுக்கு தொல்லை கொடுப்பதோ அநாகரிகம், பண்பாடற்ற செயல். அவங்க ஜனநாயகம், அவங்க கத்திக்கிட்டு இருக்கட்டும். நான் தான் சொல்கிறேன்னா இதை இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் இதை வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர்கள் தலைமை வந்து உணரலையா? உங்கள் கொள்கையை பேசுங்க பாஸ். தமிழ்நாடு எப்படி நாங்கள் உருவாக்க போகிறோம், தமிழ் தேசத்தை நீங்கள் பேசுங்க. ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சியை விமர்சனம் பண்ணுங்க, மக்களுக்காக பேசுங்க. ஆனால் ஆட்சிக்கே இது வரைக்கும் வராத, அதிகாரத்திலே இருந்துராத, முதல் தேர்தலில் போட்டியிட போகிற ஒரு கட்சியை வந்து நீங்கள் ஏன் இப்படி குறி வச்சு பேசுகிறீங்க? இப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் டு எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பி அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும்ல. இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, அதுக்கு ரியாக்ஷன் வரதானே செய்யும். அப்போது இதெல்லாம் வந்து ஒரு பண்பட்ட தலைவராக சீமான் அவங்க தம்பிங்களுக்கெல்லாம் சொல்லணும். நம்ம பாதை வேறப்பா, நாம் வந்து தமிழ் தேசியத்தை இவர் மாவீரன் பிரபாகரன் சொன்னபடி பண்ண பார்க்குறோம், இதெல்லாம் நமக்கு கணக்கிலே எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதை விட்டுட்டு அவர் வந்து இப்படியெல்லாம் அனுமதிச்சிட்ருக்கிறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். தாவேகா தொண்டர்களும் இதெல்லாம் இக்னோர் பண்ணணும். தேவையில்லாமல் போலீஸ் கேஸு அது இது, அதாவது ஒரு மோசமான குரூப்புன்ற மாதிரி உங்களை சித்தரிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க திமுக. பாருங்கள், ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்தினா அவங்க போய் இங்கே போய் பண்ணுறாங்க. இவங்களுக்கு என்னங்க அரசியல் இருக்குதுன்னு. திமுக வந்து எதிர்கட்சிக்காரங்களை எவ்வளோ பேரை விலை பேசி வாங்குறாங்க. எதிர்கட்சி எம்எல்ஏக்கள், எதிர்கட்சி நிர்வாகிகளெல்லாம்
கோடி கோடியாக கொட்டி கூத்து விலைக்கு வாங்குவாங்க. அதெல்லாம் பண்பட்ட அரசியல்வாங்க. ஆனால் ஒரு சாதாரண தாவேக்காத்தோட உணர்ச்சி மிகுதியால் நம்ம தலைவரை இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களே, நியாயம் இல்லாமல் காரணம் இல்லாமல். நீங்கள் எந்த நியாயமும் காரணம் இல்லாமல் பேசின கோபம் வரதானுங்க செய்யும். அப்போ அதை இவங்க உடனே அரசியல் பண்பு இல்லைன்னெலாம். ஏன்னா இந்த திமுக அதிமுக பண்பெல்லாம் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம். இவங்கெல்லாம் அரசியலில் ரொம்ப ஊறினவங்க. நான் இது கூட பார்த்தேன். நான் எடப்பாடி பழனிசாமி இவர் எப்படி 4.5 வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்தார் அப்படின்னு இப்போ எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இன்கம் டேக்ஸ் தனக்கு விதித்த அபராதம் 1.5 கோடி அபராதம் என்பது சட்டத்தை மீறியது, தவறானதுன்னு தான் அவர் கோர்ட்டில் கேஸ் போட்டார். அவர் ஒன்றும் கருப்பு பணத்தை வச்சுக்கிட்டு அதை அவங்க பிடிச்சாங்கன்னு பேசிகிட்டு இருக்காரு எடப்பாடி. ஊழலை இவராக ஒழிப்பாங்க. அப்போ இவருக்கு என்ன புரிதல் இருக்குது? இந்த அடிப்படையே தெரியாதவர் எதிர்க்கட்சி தலைவராக வேற இருக்கார். ரொம்ப வருத்தமாக இருக்குது. மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.